ஏட்டி நெட்டூஸ் புஷ்பா 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஏட்டி நெட்டூஸ், நீ மட்டும் கொடுத்து வச்ச வெட்டி. கணவன் மனைவி போட்டியிலும் சேர்ந்துக்கிடுதே, தனியாவும் போட்டியில சேர்ந்துக்கிடுதே. நீங்களும் வேணும்னா வாங்குக்க. எங்க வேற இது கல்யாணம் முடியாத வாலிப பிள்ளைகளுக்கு வைக்காமலாம். ஏட்டி வருத்தப்படாது ஏட்டி, அந்த பயில்வெட்ட சொல்லி நமக்கும் தனியாக இதே மாதிரி பானை உடைக்கிறது வைக்க சொல்லுவோம். நம்ம இங்க பானை உடைப்போம், சுத்தி இருக்கிறவையும் மண்டையை தான் உடைப்போம். அதுவும் சரிதான். என் மருமவளும் பேத்தியே இருந்தா அவிய 2 பேரையும் சேர்த்து விட்டுருக்கலாம். என் மொப பிடிச்சு இழுத்துட்டுல போயிட்டா. ஆமா ஆச்சியோ, எதுக்கு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாவ? என்ன நினைச்சாலும் தெரியலாமா, 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா. அந்த பிள்ளைகளை நல்ல விளையாட்டு போட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுவோ, என்னன்னு தெரியல. சரி விடுங்க பாட்டியோ, அடுத்த வருஷம் வந்து பார்த்துக்கிடட்டும். போட்டியில் கலந்து கொள்ளும் வீராங்கனை மைதானத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏடிலா ஆனா மைக்கில் கூப்பிடணும் பாரு. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெய் பாகுபலி. இன்னைக்கு நீ பலி. ஏட்டி பாட்டி, எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். கண்டிப்பா இருக்குனக்கா. தோத்தவியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோமா. சரி நான் வரட்டா. என்ன சீதாலட்சுமி, பல்லு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்ல மீனாட்சி. சரி சரி, அதாவது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்கிட்ட போய் பார்த்தனட்டி. அப்படி சொத்த பல்ல அரைக்கும் போதே கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி விட்டு நல்ல மருந்தெல்லாம் வச்சு விட்டோம்னா சரியாயிரும். எங்க மீனாட்சி பிள்ளைகளை பார்த்தாலே போகாதான். அதுவும் சரிதான். ஏட்டி மல்லிகுட்டி, அந்த பயில்வெட்ட சொல்லி நமக்கு ஒரு போட்டி வைக்க சொல்லு மாட்டி. ஏக்கா நல்லா ஜெயிக்கிற மாதிரி ஈஸியான போட்டியாக வைக்க சொல்லுங்கக்கா. ஏட்டி அவனை வைக்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு, ஆனால் நம்மளால எங்கே ஜெயிக்க முடியுது சொல்லு. இதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒரு போட்டியில நீங்க ஜெயிச்சீங்கன்னா இன்னொரு போட்டியில நான் ஜெயிக்க போறேன், அவ்வளவுதான். மல்லி அக்கா கூட ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டாவோ, பிறகு நெட்டவழியும் ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டா, அவளுக்கு 2வது பரிசு. ஆச்சியும் ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டாவோ, நாங்க தான் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஏட்டி அதுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். ஆமா, எங்க வாசியில கொடுக்காவோ நம்ம வாசியில குடிச்சிட மாட்டாமான்னு அலையப்படாது. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு மோரை குடிச்சதே குத்தம்மா. ஏட்டி எப்படி அந்த மோர் ஒன்றும் ஓடிட போறது கிடையாது. யாரெல்லாம் ஓட்ட முடியல கலந்தாவளோ அவங்களுக்குலாம் கொடுக்க தான் போறாவ. ஆமாட்டி, நீங்க ஓடி வந்து கோட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கூட மோர் வாங்கி குடிச்சிருந்துருக்கலாம் தெரியுமா? ஏக்கா பெண் புத்தி பின் புத்தி தானக்கா, இதுக்கு மேல என்னத்தக்கா சொல்ல? ஏட்டி விழா பெண் புத்தி பின் புத்தியா? ஆமாச்சி, அதான் அந்த காலத்துல பழமொழி இருக்க, பெண் புத்தி பின் புத்தின்னு. ஏட்டிக்கு இருக்கு வடா, பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாதியே. பெண் புத்தி பின் புத்தின்னு அந்த காலத்துல எதுக்கு சொன்னாவோ? பின்னாடி நடக்க போறதெல்லாம் பத்தி யோசிச்சு அதுக்குண்டான முடிவு, அதுக்குண்டான தைரியம், அதுக்குண்டான பாதுகாப்பு எல்லாமே பெண்கள்கிட்ட இருக்கும். அதனாலதான் பின்னாடி நடக்க போறதை பத்தி யோசிக்கிறதுனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னாவோ. அது போக போக காலகாலத்துல பெண் புத்தி பின் புத்திங்கிற மாதிரி ஒரு தப்பான பழமொழி ஆயிப்போச்சு. ஆமா ஆமா மீனாட்சி, நீ சொல்றது சரிதான். ஆச்சி அதுக்கு இப்படியே அர்த்தம்? ஆமாட்டி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் கிட்ட கேட்டு பாருட்டி, நாளைக்கு என்ன நடக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்களான்னு. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு என்ன நடக்க பார்ப்போம், இன்னைக்குள்ள கதையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுதான் ஆணு. அதே ஒரு பெண் எடுத்துக்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், உதாரணத்துக்கு சொல்றேன், நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், அப்படி பின்னாடி நடக்க போறதை பத்தி யோசிக்கிறதான் பெண்ணு. அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தி. புரிஞ்சுச்சா? ஐயா ஆச்சி, உங்களை மாதிரி விளக்கம் யாராலையும் சொல்ல முடியுமா? பழமொழிக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா? ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு விளக்கம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க டி. அத காலகாலத்துல இப்படி தப்பா மாறி போயிருது, என்ன பண்றது? தற்போது நமது மைதானத்தில் நடக்க இருக்கும் போட்டி பெண்களுக்கான பானை உடைத்தல். போட்டியை கவனிங்க, போட்டியை கவனிங்க. டேய் சீனு, சரியா இருக்கான்னு பாரு. சரியா தான் இருக்கு மச்சான். சரி அப்ப விட்டுட்டா. விடு. இப்ப என்ன மைதானத்துல என்ன நடக்கு? பானையை கட்டியாச்சா இல்லையா? இவன் ஒருத்தன்டா. ஏண்டா இவன் கையில ஏன்டா மைக்க கொடுத்தீங்க? உனா மைக்ல பேசியே அசிங்கப்படுத்துறான்ப்பா. சீனு போகுமா? இரு மச்சான், பிள்ளைலாம் வரட்டும், கண்ணை கட்டி விட்டு போலாம். டேய் என்ன ஊர்க்காரங்கள்ட்ட அடி வாங்காம போக மாட்டியா? வர்றது எல்லாம் வாலிப பிள்ளைகளு, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கண்ணை கட்ட முடியும்? டேய் போட்டினா கெட்டிதானே ஆகணும். அப்படியா மச்சான் சொல்ற? ஆமாண்டா. சரி அப்ப கெட்டுவோம். கல்யாணம் தான் கட்ட முடியல, கண்ணையாவது கட்டுவோம். வாலிப பெண்களுக்கான நடைபெறும் பானை போட்டி. அனைத்து பெண்களும் மைதானத்தை நோக்கி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏல சீனு, நீ தான் நடுவரா? இல்லக்கா, நாங்க 2 பேருமே நடுவர் தான். இக்கா உங்களை இந்த போட்டியில சேர்க்க முடியாது. யாம்ல உனக்கு பேதி எடுக்கு. இக்கா நீங்க நின்னாலே இந்த பானை உயரத்துக்கு இருப்பிய போல, கையை தூக்குனா பானை எட்டிரும். இந்த போட்டியில நீங்க கிடையாதுக்கா, நீங்க வெளியே போங்க. நடுவர் அங்க என்ன பிரச்சனை? டேய் சிவா, இந்த அக்காவை பாரு, பானை உடைக்கிற போட்டியில வந்து சேர்ந்திருக்காவோ. இக்கா நீங்க இருக்கிற ஹைட்டுக்கு உங்களுக்கு சேர்க்க முடியாது, வெளியே போங்க. இல்ல என்னல உள்ளூர் பயனுலா இருந்துட்டு இப்படி கேவலப்படுத்துறிய? யாமல இப்படி என்ன வெளியே போங்கன்னு சொல்லுதியே? ஆமாக்கா, நீங்க நின்னாலே உங்க தலை பானையை வந்து இடிக்கும் போல. அப்ப நீங்க ஈஸியா பானையை உடைச்சிருவியல்ல, உங்களுக்கு பானை உடையிற போட்டி கிடையாது, நீங்க வந்து டிஸ்குவாலிஃபைட். இல்ல என்னல இது விளையாடாமலே டிஸ்குவாலிஃபைட் பண்றிய? சீனு, நான் உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பேன், நீயுமால
ஏக்கா இதுல மன்னிச்சுக்கிடுங்கக்கா, நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நடுவர் சொல்றதுதான். நீ நடுவர் இல்லாம அப்ப சைடு வரால யாழை எப்படி பண்ணுதிய? ஆசையா இருந்திருக்கோம்ல, சேர்த்துக்கிடுங்களா? வேணும்னா என் கண்ணாடியே கழட்டிடுங்களேன், எனக்கு கண்ணே தெரியாது. கண்ணை கூட கட்ட வேண்டியில்ல, உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம்தான். டேய் மச்சான், பாவம்டா அந்த அக்கா, கெஞ்சுதாவில்ல, சேர்த்துக்கிடுவோமே. கண்ணை கட்டிட்டு அடிக்கிற போட்டி தானே, பாத்துக்கிடலாம். இரு சிவா கிட்ட ஒரு வார்த்தை காட்டிக்கிடுவோம். சிவா, இந்த அக்கா ரொம்ப கெஞ்சுறாவல, சேர்த்துக்கிடுவோம். சரிடா, அப்ப சேர்த்துக்க. ஏக்க நீங்களும் உண்டு. கடைசியில சொந்த ஊர்ல ஒரு விளையாட்டு போட்டி சேர்றதுக்கு இனி கெஞ்ச வச்சுட்டீல, பாத்துக்கிடுறேன். அப்படி இல்லக்கா, நீங்க பானை உயரத்துல இருக்கிய பத்தியில அந்த ஒண்ணுக்காக தான் உங்களே யாருக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர சொன்னது. அதான் நெட்டோஸ், நீ வளர்ந்துருக்கிறது உனக்கு ஒரு மைனஸ். ஏடி சரி, நீ ஒரு குள்ளமா இருக்கிய, உன்னையால இந்த பானை உடைக்க முடியுமா சொல்லு? கிறுக்கு பிள்ளை, நம்ம என்ன கையாலே உடைக்க போறோம்? நமக்கு உயரம் ஒரு கம்பு தருவாட்டி, அந்த கம்பை கொண்டு அடிக்கணும். நீ இருக்கிற உயரத்துக்கு உனக்கு கம்பளம் தேவைப்படாது, கையை கொண்டே உடைச்சிடலாம். ஏல போட்டியில நாங்க 2 பேர் தானோ, மொத பரிசு 2வது பரிசு எங்களுக்கே தந்துருப்பீங்களோ? நல்லா இருக்க. அப்ப மத்தையெல்லாம் போட்டியில சேரண்டா. இல்லல, யாருமே வரல, அதான் கேட்டேன். வருவாவுக்க. ஹாய் கைஸ். வாங்க. ஏட்டி மஞ்சு, நீயுமா? ஆமாட்டி. நடுவர் என்ன போட்டி ஆரம்பிக்கலாமா? அட இருப்பா, நீ வேற இப்பதானே ஒவ்வொரு ஆளா வந்துட்டு இருக்கு. சரி சரி, சீக்கிரமா ஆரம்பிங்க, நேரம் இல்ல நமக்கு. அவ்வளவுதானே, வேற யாராவது வர வேண்டி இருக்கா? அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு நாங்க கண்ணை கட்டி விடுறோம், உங்களுக்கு சம்மதம் தானே? பரவாயில்ல, நீங்க கேட்டுட்டே கண்ணை கட்டுறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லம்மா, திடீர்னு நம்ம கண்ணை கட்ட வருவோம், ஊர்க்காரங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதான் உங்க சம்மதத்தை கேட்கறோம். எங்களுக்கு சம்மதம் தான், நீ கட்டி விடு. நெட்டவழி அக்கா, நீங்க மட்டும் உங்களுக்கு நீங்களே கட்டிடுங்க, ஏன்னா உங்க உயரத்துக்கு எங்களுக்குலாம் எட்டாது. இல்ல அதான் நான் சொல்லுதம்ல, என் கண்ணாடியை மட்டும் கழட்டி வச்சுடுங்களேன், எனக்கு கண்ணே தெரியாது. மங்களா எதுவும் தெரிஞ்சு நீங்க பானையை உடைச்சு மொத பரிசு வாங்கிட்டியேனா? ஆமா, இல்லாட்டினாலும் இந்த பானையை உடைக்க முடியாது. சரி சீனு, எல்லாருக்கும் கண்ணை கட்டி விடுவோமா? சரிடா. இன்னும் ரொம்ப டைட்டா கட்டாதியே, கண்ணு வலிக்கும். இம்மா லூஸா தான் கட்டியிருக்கேன், அடுத்து உங்களுக்கு கட்டுட்டுமா? சரி. டேய், அங்க என்ன கட்டுறியா இல்லையா? கெட்டிட்டு தாண்டா இருக்கேன். எங்க அவன் கெட்டுற மாதிரி தெரியல, இங்க வேற என்னமோ நடக்கு. புஷ்பா, உனக்கு கண்ணு கெட்டினா வலிக்கும்லாமா? ஆனா சீனு, கண்ணை கட்டினா தானே இந்த போட்டியில சேர முடியும். சரி, நான் உனக்கு வலிக்காத மாதிரி லூசா கட்டி விடுறேன். ஆரஞ்சு மண்டையா, எட்டி மிச்சன் வை, உங்க ஊருக்கே பறந்து போயிருவேன். லூசா கட்டி விடுதான் லூசு, இங்க ரொமான்ஸா நடக்கு. நெட்டூஸ், உனக்கு சரியான பொறாமட்டி. நீதான் பாப்பு கூட கணவன் மனைவி போட்டியில சேர்ந்தல், அப்புறம் என்ன எங்களையும் கொஞ்ச நேரம் சேர விடா. சேருங்கம்மா சேருங்க. இப்ப எனக்கு இந்தாருங்கக்கா கட்டி விடுறேன். இக்கா சரியா இருக்கா? சரியா இருக்குப்பா. டே சீனு, கட்டுறியா இல்லையா? நான் 3 பேருக்கு கட்டிட்டேன்டா. இந்த இருடா கட்டுறேன். சீனு. புஷ்பா, ஆளையும் சைஸையும் பாரு, ரொமான்ஸ் பண்றத பாரு. இட்டு நீ வரையா, உனக்கு ஒரு உதவிப்படட்டா? நெட்டூஸ், நீ ரொம்ப மோசம் டி. சீனு பாவம். பாவமா? அப்ப நீயும் போ. ஆட்களை பாரு, ஆட்களை. இக்கா என்னாச்சு? சீனு எங்க? சீனு பேனு பார்க்க போயிருக்கான். ஏட்டி நெட்டூஸ், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரன்னு சொல்லுவாவோ. இனி இப்ப காலண்டா இட்டி வரைக்கே உன்னை சும்மா விட மாட்டேன் டி. பிறவு என்னட்டி, விளையாட்டு போட்டியில சேர வந்தா விளையாட்டு போட்டியை மட்டும்தான் பார்க்கணும். சீனு, புஷ்பா, பியானுன்னுட்டு. இக்கா உங்க கண்ணை கட்டுட்டுமா? கட்டி விடு தம்பி. இக்கா ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியலப்பா. இக்கா உங்களுக்கு? கட்டி விடுங்க. ஆமா கட்டி விடுங்க. அவ கண்ணை கட்டுறதுக்கு பதிலாக கழுத்துல கட்டி விடுங்க. நீ சும்மா இருட்டி. இல்ல சீனு, அங்க என்ன பண்றாங்க? வா புஷ்பா, நான் தெரியறேனா? இல்ல சீனு, என் கண்ணுக்கு நீங்க தெரியல. சரி புஷ்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிச்சிடும். ஓகே சீனு. உங்க கையில ஒரு கம்பு கொடுப்பாங்க. ஆமாட, கையில கம்பு கொடுப்பாங்க, கயித்துல பானை தொங்க போடுவாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போ. நெட்டவழி, என் லைன்ல நீ ரொம்ப கிராஸ் பண்ற. சும்மா இருங்கக்க. சீனு போகுமா? போவாங்களே. எல்லாரும் கவனமா கேட்டுடுங்க. உங்களுக்கு ஆளுக்கு ஒரு கையில கம்பு கொடுப்பாங்க. யாரும் மண்டையும் உடைச்சிடக்கூடாது. பானையை மட்டும்தான் உடைக்கணும். அப்புறம் எக்காரணத்து கொண்டும் கட்ட அவுத்து பார்க்க கூடாது. அப்படியே கட்ட அவுத்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபைடு. சரிங்கண்ணே. ஓகே ஓகே. இப்ப நடுவர் கண்ணை கட்டியாச்சா? போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 1 2 3 சொன்னோன்னே நீங்க பானையை உடைக்க ஆரம்பிச்சிடணும். யாரு கம்பு பட்டு பானை உடையுதோ அவியதான் வின்னர். சரியில புஷ்பா, எப்படியாட்டு பானையை உடைச்சிருனே. எப்படி இந்த போட்டிக்கு பெரிய பரிசு தான் கொடுப்பாவோ. ஒன்னு கட்டிலா இருக்கும், இல்லைன்னா ஸ்கூட்டரா இருக்கும். சரிங்க சீனு. சரி, நான் வாரேன்னு வெளியே நின்று உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். சரி சீனு. எட்டி புஷ்பா, நிக்கியா? இங்க நான் இருக்கேன். கண்ணை வர கட்டி விட்டாவோ ஒன்னும் தெரிய மாட்டேங்கி. கிறுக்கு பிள்ளை, ஒண்ணுமே தெரியக்கூடாது, நான் கண்ணை கட்டி இருக்கு. ஆமாண்ணே. போட்டி ஆரம்பிக்க போகுது, கவனமா கேட்டுடுங்க. பானையை மட்டும்தான் உடைக்கணும். 1 2 3. இன்னைக்கு எப்படியாவது பானையை உடைச்சிடணும். ரொம்ப தூரமா கொண்டு விட்டுட்டாங்க போல. பானை எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்கி. குதிச்சு அடிக்கணும் போல. என்னடா இது, எவ்வளவு தூரம் குதிச்சாலும் பானை எட்ட மாட்டேங்கி. எப்படி இந்த பக்கமா தான் பானை இருக்கணும். இன்னைக்கு எப்படியாவது பானையை உடைச்சி அந்த ஸ்கூட்டர் நமக்கு தான். பானை இந்த பக்கமா தான் இருக்கு நினைக்கேன்.
நம்ம குதிக்கிற இடத்துல பானை இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம். போட்டி இப்பதான் நல்ல சுறுசுறுப்பா இருக்கு. 3 வீராங்கனைகள் இடத்த விட்டு நகர்ந்துருக்காங்க. 2 வீராங்கனைகள் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளதான் சொல்றாங்க போல. நம்ம நின்ன நேருக்கு தானே பானை இருந்துச்சு, நம்ம இதுக்கு நகரணும், இதுல நிப்போம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு நேரம் தான் பானை இருந்துச்சு. இன்னும் ஒரு 4 ஸ்டெப் நடந்து போனா பானையை உடைச்சிடலாம். 3 ஸ்டெப் வந்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்னடா இது, நம்மளும் நடந்துட்டு இருக்கோம், பானையை காணோம். ஒருவேளை கண்ணை கட்டி விட்டு பானையை எடுத்துட்டு போயிட்டான்வளா? சரி, என்ன கொஞ்சம் முன்னால போய் பார்ப்போம். பானை இங்க தானே இருந்துச்சு. என்ன பானையை உடைக்காம ரெண்டும் எங்கேயும் நடந்து போதுவோ? அந்த 3 பிள்ளைகளும் என்ன ஒரு புத்தி செலவுத்தனமா இருக்குதாவோ? கண்ணை கட்டி விட்டு அதே இடத்துல தான் நிற்காவோ. கண்ணுக்கு மேலதான் பானை இருந்துச்சு. கையை எட்டுனா பானை கிடைக்க போகுது. அதை விட்டுட்டு நடந்து போறாளுவோ. எங்க போறாளோ தெரியல. எந்த கோட்டைக்கு ரெயினை பிடிக்க போறாளோ தெரியல. ஒருத்தி வடக்க பார்த்து போறா, ஒருத்தி தெக்க பார்த்து போறா. அடி ஆச்சி, இவன் என்ன இங்க வரா? இந்த கிறுக்கு என்ன இங்கிட்டு வருது? இங்கதான் பானை இருக்குன்னு தோணுது. இன்னைக்கு ஒரே போடு, பானையை உடைச்சி பிரைஸை வாங்கிட வேண்டியதுதான். ஏட்டி, அதுல நான் தானே உட்காந்துருந்தேன். ஏன் இடம் எலும்புட்டி. வீட்டுக்கு போய் ஒரு ஒண்ணு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள என் இடத்த பிடிச்சுக்கிட்டியல. ஐயோ பாட்டி, அங்க போறீங்க, எங்க வாங்க. அதெல்லாம் முடியாது, என் இடத்துல நான் தான் இருப்பேன். மீனாட்சியக்கா எந்திரிங்க. இன்னாவா இடம் பொல்லாத இடம். ஆமா, இங்க என்ன நடக்கு? இந்த பிள்ளை கண்ணை கட்டி விட்டது யாரு? ஏட்டிவளா, இப்ப மைதானத்துல என்ன போட்டிட்டு நடக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும், பாருங்க. குறி கரெக்டா வச்சிருக்கோன்னு நினைக்கேன். பானை கொஞ்சம் பெரிய பானை தான், ஒரே அடியில இன்னைக்கு உடைச்சிடுறோம். இவன் என்னதுக்கு கம்பத்துக்கிட்டு நம்ம மண்டைக்கு நேரனுக்கா? ஏட்டி, இந்த பிள்ளை கண்ணை கட்டி விட்டது யாரு? 1 2 3. அடி ஆத்தி, இதுக்கு தான் எல்லாரும் நவுண்டு ஓடுறீங்களாட்டி? பானையை உடைக்க சொன்னா என் மண்டையை உடைச்சு விட்டாளே. ஹே, ஜாலி ஜாலி ஜாலி, நான் பானையை உடைச்சிட்டேன். எனக்கு தான் ஸ்கூட்ரு. கிறுக்கு கண்ணை திறந்து பாருடி. ஹே, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். போதும் ஆடுனது போதும், கண்ணை திறந்து பாரு. ஜஸ்ட் மிஸ். காசிகனியே, என் மண்டையை காப்பாத்தினேன். உனக்கு நல்ல முடி இருக்கு. முடி இல்லாத நான் மாட்டினா என் மண்டை என்னதுக்கு ஆகும் நினைச்சு பாரு. ஏட்டி, ஆடுனது போதும், திறந்து பாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? காலையில வந்தேன். ஆளை பாருங்க, பானை உடைக்க சொன்னா சுத்தி இருக்கிற மண்டையை வந்து உடைக்க. நல்ல வேலை ஏதோ அந்த பாட்டிக்கு மண்டையில் முடி இருக்கப்பே அது தப்பிச்சிச்சு. இல்லன்னா என்னத்துக்கு ஆகும்? இக்கா, அப்ப நான் பானையை உடைக்கலையா? ஏட்டி, பானையும் உடைக்கல, பூனையும் உடைக்கல, நீ உடைச்சது என் மண்டைய. ஏ கிழவி, உன்னைய கொண்டு யாரு மண்டையை உள்ள உட சொன்னது? ஆமாட்டி, எனக்கு வேண்டுதல். நீ பானை உடைக்கும் போது என் மண்டையை கொண்டு உள்ள விடுதல் எனக்கு வேண்டுதல். கிறுக்கு நீ தம்பி மைதானத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னது, வெளியே வந்துட்டேனா? ஆமாட்டி, பேக்கலாண்டு. அப்ப நான் அவுட்டா? ஆமாட்டி. போச்சே, ஸ்கூட்டர் போச்சே. நெட்டவழியாக்கா அவுட்டு. நீங்க கோட்டை தாண்டி வெளியே போயிட்டிய. மைதானத்தில் தற்போது 3 வீரர்கள் இருக்கிறார்கள். நம்ம பானையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நினைக்கேன். பானையை நெருங்கிட்டோம் நினைக்கேன். ஒரே போடல பானை 2 துண்டா போனோம். ஐயோ அம்மா, என்ன இது? பானையை உடைச்சா மைக்ல இருந்து சவுண்ட் கேக்கு. இக்கா, முத கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா நான் அவுட் ஆயிருவேன். இல்லனாலும் நீங்க அவுட்டு தான். என்ன சொல்றீங்க? முத கண்ணை திறந்து பாருங்க. அட கடவுளே, தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல. சாரி. பானை அந்த பக்கம் இருக்கு நினைக்கேன். மறுபடியும் போய் உடைப்போம்.